வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக ஆர்த்தி. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல், 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பலி. சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். பின்னணி பாடகர் S.P. பாலசுப்ரமணியத்திற்கு தேசிய விருது, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவிப்பு. அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்பூரா பகுதியில் எல்லைப்பகுதியில் இன்று அதிகாலை அத்துமீறி ஊடுருவிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 8 பேர் பலியாகினர். காஷ்மீரில் உள்ள எல்லைப்பகுதியில் இன்று அதிகாலை 5 மணியளவில் நௌஷிரா மற்றும் பந்திப்போரா பகுதிகளில் அத்துமீறி ஊடுருவிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பு படையினர் முனைப்புடன் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் துப்பாக்கி சூட்டில் 2 குழந்தைகள், 4 பெண்கள் உட்பட 8 பேர் பலியாகினர். மேலும் படுகாயமடைந்த 22 பேர் ஜம்மு மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இரு தரப்பினரிடையே நடைபெற்று வரும் துப்பாக்கி சண்டையால் எல்லைப்பகுதி முழுவதும் பதற்றம் நிலவி வருகிறது. எல்லையில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்தி வரும் பதிலடி தாக்குதலில் 2 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த காஷ்மீர் மாநில ஆளுநர் NN வோரா காஷ்மீர் நிலவரம் குறித்து விளக்கினார். சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தேசிய பாதுகாப்பு முகமை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிமி தீவிரவாதிகள் 8 பேர் சிறை காவலர் ராமசங்கர் யாதவை கொன்றுவிட்டு தப்பி ஓடினர். அவர்கள் பதுங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்த காவல்துறையினர் 8 பேரையும் சுட்டுக் கொன்றனர். அதன் பின்னர் சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்த மத்திய பிரதேச மாநில IG, சிமி அமைப்பினர் துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்ததாகவும் அவர்கள் தாக்கியதை அடுத்தே பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் நீதிமன்ற மேற்பார்வையில் தேசிய பாதுகாப்பு முகமை விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே அனுப்பூரில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய பிரதேச மாநில உள்துறை அமைச்சர் பூபேந்தர் சிங், தீவிரவாதிகள் கொல்லப்படும் போது காங்கிரஸ் போன்ற சில கட்சிகள் மட்டுமே அது பற்றி கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தேசிய பாதுகாப்பு முகமையின் விசாரணையே போதுமானது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சுட்டுக் கொல்லப்பட்ட அனைவரும் விசாரணை கைதிகள் மட்டுமே என்றும் இவ்விஷயத்தில் அனைத்து ஐயப்பாடுகளுக்கும் மாநில அரசுதான் பதிலளிக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டி ராஜா இந்த கொலை பற்றி உயர்நிலை நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிமி தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட தலைமை காவலர் குடும்பத்துக்கு மத்திய பிரதேச அரசு சார்பில் 15 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் வழங்கினார். போபாலில் உள்ள தலைமை காவலர் ராம்சங்கர் யாதவ் வீட்டிற்கு சென்று அவருடைய உடலுக்கு மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அஞ்சலி செலுத்தினார். தலைமை காவலரின் குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாயையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ராமசங்கர் யாதவின் வீடு இருக்கும் பகுதிக்கு அவர் பெயர் சூட்டப்படும் என்றும் பலியானவரின் தியாகத்தை போற்றாமல் வாக்கு வங்கி அரசியலில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டு வருவதாக சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர் குழுவினர் சென்னை வந்துள்ளனர். தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை படை கைது செய்வதும் படகுகளை சிறைப்பிடிப்பதும் கடந்த 30 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இதற்கு தீர்வு காண இதுவரை 3 கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து தழுவிய நிலையில் தில்லியில் நாளை 4ஆம் கட்டமாக இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பேச்சுவார்த்தையில் இருநாட்டு மீன்வளத்துறை அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 13 பேர் கொண்ட மீனவர் குழுவினரும் இலங்கையிலிருந்து 10 மீனவர்களும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர். பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் ரயில் மூலம் சென்னை வந்து சேர்ந்தனர்.
இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக மீனவர்களோடு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆலோசனை நடத்தினார். தமிழக மீனவர் பிரதிநிதிகளோடு தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை செயலர் ககன்தீப் சிங் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையில் தமிழக மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கச்சத்தீவு பகுதியில் ஆண்டுக்கு 75 நாட்கள் மீன்பிடிக்க அனுமதி வேண்டும் என்றும், இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நாளைய தில்லி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட உள்ளன. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை வரும் 15ஆம் தேதி வரை காவலில் வைக்க ஊர்காவல் படை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று நள்ளிரவு நடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. அவர்கள் மீது கற்கள் மற்றும் பாட்டில்கள் கொண்டு தாக்கியது. பிடிப்பட்ட மீனவர்கள் அவர்களது விசைப்படகுடன் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தில்லியில் நாளை இலங்கை இந்திய மீனவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் இலங்கை படை இந்த புதிய அத்துமீறலை நடத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 4 பேரும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 15ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். புகழ்பெற்ற திரைப்பட பாடகர் SP பாலசுப்ரமணியத்துக்கு மத்திய அரசின் 2016ஆம் ஆண்டுக்கான திரைத்துறை சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட இந்த விருதினை 2014ஆம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த், 2015ஆம் ஆண்டில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோர் பெற்றிருக்கின்றனர். மிக அதிக அளவில் பாடல்கள் பாடியதற்காக கின்னஸ் சாதனை புரிந்துள்ள SP பாலசுப்ரமணியத்துக்கு 2016ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவாவில் வரும் 27, 28 தேதிகளில் நடைபெறவுள்ள 47வது பன்னாட்டு திரைப்பட விழாவில் இவ்விருது பாலசுப்ரமணியத்துக்கு வழங்கப்பட உள்ளது. சென்னை மௌலிவாக்கம் கட்டிடம் நாளை இடிக்கப்படுவதை ஒட்டி முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி சென்னை மௌலிவாக்கத்தில் இருந்த 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் 61 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அருகிலிருந்த மற்றொரு 11 மாடி கட்டிடத்தையும் இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி நாளை அந்த கட்டிடம் இடிக்கப்படுவதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி இன்று கட்டட பகுதியை ஆய்வு செய்தார். நவீன தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு கட்டடம் இடிக்கப்படுவதாகவும், கட்டடத்தை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவு பகுதிகளில் வசிப்போர் தங்குவதற்கு திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு 2 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே பிராணிகள் நல வாரிய உறுப்பினர்கள் அந்த கட்டிடத்தினை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த கட்டிடத்திற்குள் இருந்த 11 நாய்க்குட்டிகள் மற்றும் 3 நாய்களை மீட்டு தங்கள் வசம் கொண்டு சென்றனர். இந்த நிலையில் கட்டடம் இடிப்பு குறித்து தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் பொன் லிங்கம் செய்தியாளர்களுடன் பேசும்போது 10 வினாடிகளில் கட்டிடம் இடிக்கப்படும் என்றும் 5 நிமிடம் மட்டுமே புகைமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்தார். உலகக்கோப்பை கபடி போட்டியை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக வீரர் சேரலாதன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கபடி தொடரை வென்ற இந்திய அணியில் தஞ்சாவூரைச் சேர்ந்த சேரலாதன் இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு அமெச்சூர் கபடி கழகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் திரண்டிருந்த கபடி வீரர்களும் ரசிகர்களும் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் நமது செய்தியாளருடன் பேசிய சேரலாதன் கபடி போட்டிகளில் சாதிக்க தமிழக அரசு தனக்கு முழு ஆதரவு அளித்ததாக குறிப்பிட்டார். இனி வரும் காலங்களில் இந்திய அணியில் அதிக அளவு தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் பங்கு பெறுவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து கபடி வீரர் தர்மராஜ் சேரலாதன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வரை பார்க்க சென்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வெற்றி பதக்கத்தை முதல்வருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். அந்தமான் அருகே உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக தென் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் அதிக அளவாக 80 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தூத்துக்குடி, தென்காசி, ராஜசிங்கமங்கலம் ஆகிய ஊர்களில் தலா 50 மில்லிமீட்டரும், தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் கரூரில் 40 மில்லிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி, செங்கோட்டை, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ஆகிய இடங்களில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தஞ்சை, நாகை, திண்டுக்கல், கடலூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக ஆங்காங்கே லேசான மழை பெய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் பாதுகாப்பற்ற கட்டிடங்கள், தீயணைப்பு துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மொழிவழி மாநிலமாக தமிழ்நாடு உதயமாகி 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து தஞ்சாவூரில் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தமிழ் அமைப்புகள் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சென்னையை தலைநகராக கொண்டு மெட்ராஸ் மாநிலம் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் உதயமானது. பின்னர் 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மொழிவழி மாநிலமாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டு இன்றுடன் 60 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. இதனையடுத்து அந்த விழாவை பல்வேறு தமிழ் அமைப்புகள் கொண்டாடி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரில் உள்ள பேருந்து நிலையம் முன்பு திரண்ட உலக தமிழர் பேரவையின் நிர்வாகிகள் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பின்பு தமிழ்நாடு உதயமான நாளை இனிவரும் காலங்களில் தமிழக அரசை கொண்டாட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழகத்துடன் கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்து 60 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டி தியாகி மார்ஷல் நேசமணி சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்தது. இன்றுடன் 60 ஆண்டுகள் நிறைவு பெற்று 61ஆம் ஆண்டு தொடங்குவதையொட்டி மாவட்டம் முழுவதும் மொழிப்போர் தியாகிகளுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. நாகர்கோவிலில் உள்ள மார்ஷல் நேசமணி மணி மண்டபத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி விடுதலை நாளை ஒட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து கடந்த 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு விடுதலை கிடைத்தது. விடுதலை நாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு கட்டடங்கள் அனைத்தும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்ற விடுதலை நாள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட கொண்டாட்டங்களின்றி நிகழ்ச்சி மிக எளிமையாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தனபாண்டியன் இன்று மனு தாக்கல் செய்தார். தேமுதிகவின் மதுரை மாவட்ட துணை செயலராக உள்ள எஸ் தனபாண்டியன் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் தேமுதிகவின் வேட்பாளராக போட்டியிடுவதாக கட்சியின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜீவாவிடம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் கட்சியின் பொறுப்பாளர்களும் வந்திருந்தனர். வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தனபாண்டியன், விஜயகாந்த், பிரேமலதா ஆகியோர் பிரச்சாரத்திற்காக திருப்பரங்குன்றம் வர உள்ளதாக தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் தீயணைப்பு கருவிகள் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத கட்டடங்களில் இன்னும் 2 வார காலத்தில் நோட்டீஸ் ஒட்ட வேண்டும் என தீயணைப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தியாகராய நகர் குடியிருப்போர் சங்கம், நுகர்வோர் நடவடிக்கை குழு ஆகியவை தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி SK கவுல் தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது.
அப்போது தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தமிழகத்தில் முறையற்ற கட்டடங்களை வரன்முறைப்படுத்துவதற்காக 2007 கொண்டுவரப்பட்ட சட்டம் ஒரு மாயை போல் தோன்றுவதாக குறிப்பிட்டார். தியாகராய நகரில் உள்ள பாதுகாப்பு இல்லா கட்டடங்களில் இன்னும் 2 வார காலத்தில் தீயணைப்பு துறையினர் ஒட்ட வேண்டும் என்றும், இப்பிரச்சினை தொடர்பான ஒருங்கிணைப்பு கூட்டத்தை சென்னை மாநகராட்சி, CMDA மற்றும் தமிழக அரசு இன்னும் 1 வாரத்தில் நடத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். ஒருங்கிணைந்த கூட்டத்தை கூட்டவில்லை என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று தலைமை நீதிபதி SK கவுல் தெரிவித்தார். மேலும் அனைத்து கட்டடங்களையும் ஆய்வு செய்து 2 வாரங்களில் நோட்டீஸ் ஒட்டுமாறும் தீயணைப்புத் துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரவக்குறிச்சி உட்பட 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் திமுக வெற்றி பெற முனைப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அறிவித்துள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில செயற்பாளர்கள் கூட்டம் கரூரில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலர் ER ஈஸ்வரன் உட்பட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அக்கட்சியின் மாநில பொதுச் செயலர் ER ஈஸ்வரன், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக வெற்றி பெற முனைப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற அறிவியல் ஊக்க முகாமில் திரளான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மற்றும் தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆகியவை இணைந்து இன்ஸ்பயர் என்ற பெயரில் இந்த முகாமை நடத்துகின்றன. 5 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் 10ஆம் வகுப்பு தேர்வில் 470 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற +1 மற்றும் +2 பயிலும் மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த முகாமில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாற்றுகின்றனர். மாணவர்களிடையே அறிவியலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த முகாம் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத நபர்களை பிடிக்க காவல்துறையினர் முனைப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அறந்தாங்கி அருகே உள்ள அரசர்குளம் பேட்டையில் நைனா முகமது என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. கடந்த ஓராண்டு முன்பு தனது குடும்பத்தினருடன் மலேசியா சென்ற அவர் அங்கேயே தங்கியுள்ளதால் அவரது வீடு பூட்டப்பட்ட நிலையிலேயே உள்ளது. இன்று காலை அவரது வீடு திறந்து கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் நாகுடி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரியவந்தது. அவர்களை பிடிக்க காவல்துறையினர் முனைப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி சமயபுரம் அருகே ஆட்டோ மீது தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் தம்பதியர் பலியாகினர். திருச்சி பெரியமிளகு பாறையைச் சேர்ந்த பாண்டியன், அவருடைய மனைவி லலிதா இருவரும் ஆட்டோவில் சமயபுரம் சென்று கொண்டிருந்தனர். ஆட்டோ பழூர் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த தனியார் பள்ளி பேருந்து ஆட்டோவின் பின்புறம் மோதியது. இதில் கணவன், மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். விபத்து சம்பந்தமாக பேருந்து ஓட்டுநர் அல்லாபிச்சை என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் நோய் பரவி வருவதை அடுத்து கோவை மாவட்ட எல்லையில் 12 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கால்நடைத்துறை துரிதப்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆழப்புழாவில் பறவை காய்ச்சல் நோய் தாக்குதல்கள் அறிகுறி கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த மாநிலத்தின் எல்லைப்பகுதியிலிருந்து கோவை மாவட்டம் வழியாக தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களிலும் கால்நடைத்துறை ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கோழி, முட்டை ஆகியவற்றில் ஏற்றி வரும் வாகனங்களில் கால்நடைத்துறை அலுவலர்கள் கிருமி நாசினியை தெளித்த பிறகே கோவை மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதற்காக வாளையாறு, வேலந்தாமலல், ஆனைக்கட்டி உள்ளிட்ட 12 இடங்களில் பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாம்கள் 24 மணி நேரம் செயல்பட்டு வருவதாக கால்நடை உயர் அலுவலர் தெரிவித்தார். துபாயிலிருந்து தூத்துக்குடிக்கு கடத்தி வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகளை சுங்கத்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கண்டெய்னர் லாரிகளில் சிகரெட்டுகள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மேலவட்டான் பாதுகாப்பு மையத்தில் சுங்கத்துறை அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2 கண்டெய்னர்களில் மெத்தைகளுக்கு நடுவே சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அலுவலர்கள் கண்டெய்னர்களுக்கு சீல் வைத்தனர். மேலும் அவற்றில் கோயம்புத்தூர் கொண்டு செல்லப்படுவதற்கான முகவரி இருந்ததால் அது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் நகர் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் சேலத்தில் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாங்கனி மாவட்டம் என்று புகழப்படும் சேலம் மாவட்டத்தின் தலைநகராக உள்ளது சேலம் நகரம். இந்த நகரம் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் உருவானதாக வரலாற்று ஆர்வலர்கள் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து நவம்பர் 1ஆம் நாளான இன்று சேலத்தில் உள்ள பல்வேறு தொண்டு அமைப்புகள் சேலம் உருவான நாளை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு திரண்ட மோட்டார் சைக்கிள் மன்றத்தின் நிர்வாகிகள் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக விவசாயம் செழிக்க வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், வடசேரி, கோட்டார், பார்வதிபுரம் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் பெரும்பாலும் நிரம்பியே காணப்படுவதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று தெரிகிறது. தற்போது கும்பப்பூ சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளதால் மழை காரணமாக விவசாயம் செழித்து விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட ஆட்சியரை கௌரவ தலைவராக கொண்டு செயல்படும் வந்த மாவட்ட மணமகள் மன்றத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சேலம் அஸ்தம்பட்டி கண்ணங்குறிச்சி சாலையில் அமைந்துள்ள இந்த மன்றத்தின் மாவட்ட ஆட்சியர் கௌரவ தலைவராகவும் மாவட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் உறுப்பினர்களாகவும் உள்ளனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த மன்றத்தில் விதிமுறைகளுக்கு மாறாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு குத்தகை தொகையை செலுத்தாமல் உள்ளதாகவும் புகார் எழுந்தது. இந்த நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகுமார் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் மன்றத்திற்கு சீல் வைக்க உத்தரவிட்டனர். இதனையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அலுவலர்கள் மன்றத்தை பூட்டி சீல் வைத்தனர். தூத்துக்குடியில் மளிகை கடையின் மேற்கூரையை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் மற்றும் நகை திருடப்பட்டது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூபாலயபுரத்தில் மளிகை கடை நடத்தி வரும் ஜெயசுந்தர் என்பவர் இன்று காலையில் கடையை திறந்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். கடையில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 தங்க வளையல்களையும் காணாமல் போனது பற்றி அறிந்த அவர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். உடனே அப்பகுதிக்கு விரைந்த காவல்துறையினர் கைரேகை வல்லுநர்கள் உதவியோடு சம்பவம் பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ் திரைப்பட உலகில் சூப்பர் ஸ்டாராக புகழ்பெற்ற நடிகர் M.K. தியாகராஜ பாகவதரின் நினைவு நாளை முன்னிட்டு திருச்சியில் இன்று அவரது சமாதியில் ரசிகர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் திரையுலகில் 1934ஆம் ஆண்டு கதாநாயகனாக அறிமுகமான M.K.T என அழைக்கப்படும் மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜர் பவளக்கொடி திரைப்படம் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். அவர் நடித்த ஹரிதாஸ் உட்பட 7 திரைப்படங்கள் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனால் அவரை சூப்பர் ஸ்டார் என திரையுலகம் புகழ்ந்தது. 1959ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தியாகராஜ பாகவதர் காலமானார். அவரது நினைவு நாள் திருச்சியில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. சங்கிலியாண்டபுரத்தில் உள்ள அவரது சமாதியில் மலர்தூவி மரியாதை செலுத்திய ரசிகர்கள் தியாகராஜ பாகவதருக்கு மணிமண்டபம் கட்ட தமிழக அரசு, நடிகர் சங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். அரியலூர் மாவட்டம் ஆலத்தையூர் பகுதியில் உள்ள தனியார் சிமெண்ட் ஆலையில் சுண்ணாம்பு சுரங்கத்தில் உள்ள நீரை வெளியேற்றினால் தங்களது குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என கூறி 6 கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தளவாய் கிராமத்தில் உள்ள தனியார் சிமெண்ட் ஆலை அருகில் உள்ள ஆலத்தியூர் பகுதியில் சுண்ணாம்பு சுரங்கம் மூலம் சுண்ணாம்பு கற்களை வெட்டி எடுக்கும்போது வெளிவரும் தண்ணீரை ஆழ்குழாய் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றி வருகிறது. இதனால் ஆலத்தியூர், அதனக்குறிச்சி உள்ளிட்ட 6 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பின்னர் நீரை வெளியேற்றும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் நீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஆலை நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதால் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் சரவணவேல் ராஜிடம் 6 கிராம மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நெய்வேலி NLC நிறுவனத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நெய்வேலி NLC நிறுவனத்தில் இன்று முதல் 15 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. அதன் தொடக்க நிகழ்வாக 5000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் NLC நிறுவன அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
கர்நாடகத்திலிருந்து வரும் காவிரி நீரின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணையிலிருந்து பாசன பகுதிகளுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 4000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்துக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருவதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. இதன் காரணமாக பாசன பகுதிகளுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 4000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் தற்போது 45.11 அடியாகவும் நீர் இருப்பு 14.87 டிஎம்சியாகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 355 கனஅடியாக உள்ளது. அணையின் நீர் இருப்பும் தொடர்ந்து குறைந்து வருவதால் டெல்டா பகுதி பாசனத்துக்காக தொடர்ந்து நீர் திறக்கப்படுமா என்று விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, செண்பகாதேவி அருவி உட்பட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக அணை பகுதிகளுக்கும் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் மழையின்றி பல பகுதிகளில் நேற்று கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் இன்னும் குறைவாகவே உள்ளது. நேற்று காலையில் லேசான மழை விழுந்ததை தொடர்ந்து இதமான சூழல் நிலவியது. குன்னூர், மேட்டுப்பாளையம் சாலை, லேம்ஸ்ட்ராக், டால்பின் நோஸ், உதகை, தொட்டபெட்டா உள்பட சுற்றுப்புற பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரும் வாகனங்கள் மட்டுமின்றி ஆட்கள் கூட தெரியாததால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகினர். வாகனங்கள் பெரும்பாலும் மிஸ்ட் விளக்குகளை எரியவிட்டபடி நகர்ந்தன. கடும் குளிர் காரணமாக மக்கள் கம்பளி ஆடைகளுடன் நடமாடினர். டென்னிஸ் தரவரிசை பட்டியல் ஜோகோவிச் தொடர்ந்து முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஈராக்கில் IS தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் அவர்களிடமிருந்து 7 கிராமங்களை மீட்ட ராணுவத்தினர் மொசுல் நகரை நெருங்கியுள்ளனர். IS தீவிரவாதிகளின் பிடியில் இருக்கும் மொசுல் நகரை மீட்கும் வகையில் ஈராக் ராணுவத்தினர் தீவிரமாக முன்னேறி வருகின்றனர். மொசுல் நகரை கைப்பற்ற முன்னேறிய ராணுவ படையினர் அஜுல் ஜீராவை அண்மையில் மீட்டனர். தொடர்ந்து சண்டையிட்டு வரும் அவர்கள் மேலும் 7 கிராமங்களை தீவிரவாதிகளிடமிருந்து கைப்பற்றியுள்ளனர். தெற்கு திசை வழியாக மொசுல் நகருக்கு மிக அருகில் முகாமிட்டுள்ள ராணுவத்தினரும் ஷியா படையினரும் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். பன்னாட்டு டென்னிஸ் தரவரிசையில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பன்னாட்டு டென்னிஸ் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 12,900 புள்ளிகளுடன் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே 10,985 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். 5,865 புள்ளிகளுடன் சுவிட்சர்லாந்தின் ஸ்டான் வாவ்ரிங்கா மூன்றாவது இடத்தை பெற்றார். சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மற்றொரு முன்னணி வீரரான ரோஜர் ஃபெடரர் 3,220 புள்ளிகளுடன் 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல், 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பலி. சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கு தேசிய விருது, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவிப்பு. அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.